ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஒரு வேதவசனம் பார்ப்போம். அது 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து நான் ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். கவனியுங்கள். கர்த்தாவே, மாட்சிமையும் வல்லமையும் மகிமையும் ஜெயமும் மகத்துவமும் உம்முடையவைகள். வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகள் எல்லாம் உம்முடையவைகள். கர்த்தாவே, ராஜ்யமும் உம்முடையது. தேவரீர் எல்லாருக்கும் தலைவராய் உயர்ந்திருக்கிறீர். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். இப்போதும் எங்கள் தேவனே, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரம் செலுத்தி உமது மகிமையுள்ள நாமத்தை துதிக்கிறோம். இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாகுவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம், எல்லாம் உம்மால் உண்டானது. உமது கரத்திலே வாங்கி உமக்கே கொடுத்தோம். உமக்கு முன்பாக நாங்கள் எங்களுடைய பிதாக்கள் எல்லாரை போலும் அரதேசிகளும் பரதேசிகளுமாய் இருக்கிறோம். பூமியின் மேல் எங்கள் நாட்கள் ஒரு நிழலை போல இருக்கிறது. நிலைத்திருப்போம் என்னும் நம்பிக்கை இல்லை. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கென்று உமக்கு ஒரு ஆலயத்தை கட்டுகிறதற்கு நாங்கள் சவதரித்திருந்த இந்த பொருட்கள் எல்லாம் உமது கரத்திலிருந்து வந்தது. எல்லாம் உம்முடையது. ஆமென். இந்த நாளில் கூட 1 நாளாகமும் 29வது அதிகாரத்தை நாம் படிக்கும்போது இதில் இருக்கிற ஒரு சுருக்கத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். தாவீது அரசன் 40 ஆண்டு காலமாக இஸ்ரவேல் மக்களை ஆட்சி செய்தான். அவன் கடைசி காலத்திலே தன்னுடைய மகனான சாலமோனை அவன் அரசனையிலே உட்கார வைப்பதற்காக மக்களை திரட்டி ஒரு நிதி திரட்டி ஆண்டவருக்கு ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று அவன் பிரயாசப்படுகிறான். அப்படியா வசனங்களை நான் படிக்கிறேன். தாவீது ராஜா சபையார் எல்லாரையும் நோக்கி, தேவன் தெரிந்து கொண்ட என் குமாரனாகிய சாலமோன் என்னும் வாலிபன் இளைஞனுமாயிருக்கிறான். செய்ய வேண்டிய வேலையோ பெரியது. அது ஒரு மனுஷனுக்கு அல்ல, தேவனாகிய கர்த்தருக்கு கட்டும் அரண்மனை என்று சொல்லி இந்த 1 நாளாகமம் 29 இப்படியாய் ஆரம்பிக்கிறது. தாவீது சாலமோனை ஒரு அரசவையில் உட்கார வைத்து இஸ்ரவேல் மக்களுக்கு நான் என்ன செய்தனோ அதே போல ஒரு நல் ஆட்சியை கொடுக்க வேண்டும், மக்களை நேசிக்கிற ஒரு தலைவனாய் இருக்க வேண்டும் என்று பிரயாசப்படுகிறான். மக்களும் சாலமோனை ஆசீர்வதிக்கிறார்கள். கர்த்தர் சாலமோனை மிகவும் பெரியவனாக்கி அவனுக்கு முன்னே இஸ்ரவேல் ராஜாவான ஒருவனுக்கும் இல்லாதிருந்த ராஜரீக மகத்துவத்தை அவனுக்கு கட்டளையிடுவார் என்று எல்லாருடைய விருப்பமாக இருக்கிறது, அவங்களுடைய வாஞ்சையாக இருக்கிறது. இந்த இடத்துல பார்க்கும்போது தாவீது ஒரு ஆடு மேய்ப்பனாய் இருந்து கர்த்தர் அவரை ரொம்ப அழகாக உயர்த்தியிருக்கிறார் அவர் வாழ்விலே. ஆனாலும் அவன் ஆடு மேய்த்த அந்த நாட்களை அவன் மறவாதவனாய், நான் பரதேசியும் நான் ஒன்றுமில்லாதவனாய் என் வாழ்க்கையை நான் ஆரம்பித்தேன். ஆனாலும் நான் ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொண்டதையே நான் ஆண்டவருக்கு நான் திருப்பி கொடுக்கிறேன். உமக்கு முன்பாக நாங்கள் எங்களுடைய பிதாக்கள் எல்லாரை போலும் அரதேசிகளும் பரதேசியுமாய் இருந்தோமே. பூமியின் மேல் எங்கள் நாட்கள் ஒரு நிழலை போல இருந்திருக்கிறது. நிலைத்திருப்போம் என்ற நம்பிக்கையில்லாத ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தோம். கர்த்தாவே, இப்போது நாங்கள் உமக்கென்ற ஒரு ஆலயத்தை நாங்கள் கட்ட தீர்மானித்திருக்கிறோம். நாங்கள் பிரயாசப்படுகிறோம். என் கர்த்தருக்கு ஒரு பெரிய அரண்மனையை கட்ட இருக்கிறோம். அதனால் எனக்கு உண்டான என் ஆஸ்தி அனைத்தையும் நான் ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டுவதற்காக நான் கொடுக்க போகிறேன். மக்களாகிய நீங்களும் முன் நீங்கள் கொடுங்கள் என்று சொல்லும் பொழுது இங்கே மக்கள் இப்படியாய் வருகிறார்கள். இப்போதும் உங்களில் இன்றைய தினம் கர்த்தருக்கு தன் கை காணிக்கைகளை செலுத்த மனப்பூர்வமானவர்கள் யார் என்று தாவீது மக்களிடம் கேட்கிறான். அப்போது வம்சங்களில் பிரபுக்களும் இஸ்ரவேல் கோத்திரங்களில் பிரபுக்களும் 1000 பேருக்கு அதிபதிகளும் 100 பேருக்கு அதிபதிகளும் ராஜாக்களின் வேலைக்காரராகிய பிரபுக்களும் மனப்பூர்வமாய் தேவனுடைய ஆலயத்து வேலைக்கு 5000 தாலந்து பொன்னையும் 15000 தங்க காசுகளையும் 16000 வெள்ளிக்காசுகளையும் 11000 வெண்கலத்தையும் 1,00,000 தாளந்து
இரும்பையும் கொடுத்தார்கள் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். மேலும் ரத்தினங்கள் யாரெல்லாம் வைத்திருந்தார்களோ அதையும் ஆண்டவருடைய ஆலயத்தை கட்டுவதற்காக கொடுத்து விட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். நான் ஒன்றுமில்லாமல் இருந்தேன் ஆண்டவரே என்னுடைய வாழ்விலே, ஆனால் இத்தனை ஆசீர்வாதங்கள் நான் உம்மாலே நான் பெற்றுக்கொண்டிருக்கிறேன், இதை உமக்கே நான் காணிக்கையாக கொடுக்கிறேன் என்பதை மக்கள் உணர்ந்து முன் வந்து கொடுத்திருக்கிறார்கள். நான் காணிக்கையை பற்றி நான் பேசவில்லை. என்னுடைய கடந்த வாழ்க்கை எப்படி இருந்தது, நான் இன்று எப்படி இருக்கிறேன், இந்த வாழ்விலே இந்த நாட்களிலே ஆண்டவர் என்னை எப்படி உயர்த்தியிருக்கிறார், அவருடைய வார்த்தை எனக்குள்ளே எப்படி கிரியை செய்திருக்கிறது என்பதை பற்றி தான் நான் பேச விரும்புகிறேன். இங்க பாருங்க, தாவீது சொல்றான் அவனுடைய பழைய வாழ்க்கையை அவன் மறந்து போகவே இல்லை. நாமும் கூட நம் பிள்ளைகளை நாம் வளர்க்கும் போது, நம் உறவுகளுக்கு நாம் சொல்லும் போது, அன்றைக்கு நான் ஒன்றுமில்லாமல் இருந்தேன், கர்த்தர் என்னை உயர்த்தி இருக்கிறார், நான் அவராலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், இந்த ஆசீர்வாதம் என்னாலே என்னுடைய திறமையினாலே உண்டானதல்ல, கர்த்தர் என் மேல் வைத்த ஈவு, எனக்கு கொடுத்த ஈவு, கர்த்தர் எங்கள் மேல் வைத்த கிருபை என்று நாம் மற்றவர்களுக்கு உறக்க சொல்லுகிற ஒரு மக்களாய் மாற வேண்டும், உணர வேண்டும். இளம் தலைமுறைக்கு அதை சொல்ல வேண்டும், விசுவாசத்திலே பக்தியிலே வளர்க்க வேண்டும் என்பதற்கு உண்டான ஒரு உந்துதலாக இந்த வசனங்கள் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கே பாருங்கள், ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது, தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர் நீர்தான், உம்முடைய கரத்தினாலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் என்கிற நம்பிக்கையை நாம் கொடுக்கிறவர்களாய், மற்றவர்களுக்கு விசுவாசத்தை ஊக்குவிக்கிறவர்களாய், அவர்கள் மற்றவர்களை விசுவாசத்திலே நடத்துகிறவர்களாய் நீங்களும் நானும் மாற வேண்டும் என்பதற்காக இந்த வசனங்கள் படிக்கப்படுகிறது. அப்ப சொல்றாரு தாவீது, இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாக்குவதற்கு நாங்கள் எம்மாத்திரம், என் ஜனங்கள் தான் எம்மாத்திரம், எல்லாம் உம்மால் உண்டானது, உமது கரத்திலே வாங்கி உமக்கே இதை காணிக்கையாக கொடுக்கிறோம் என்ற அந்த உணர்வு தாவீதுக்கு வந்திருக்கிறது என்றால், அந்த உணர்வு எனக்கும் உங்களுக்கும் வர வேண்டும். இந்த உணர்வை மற்றவர்களுக்கு ஏற்படுத்த வேண்டும். விசுவாசம் உள்ள ஒரு வாழ்க்கை. அவர் சொல்றாரு, நாங்கள் நிழலை போல் இருக்கிறோம், நாங்கள் நிலைத்திருப்போம் என்னும் நம்பிக்கை இல்லை ஆண்டவரே, நாங்கள் எப்பயோ மடிந்து போகிற ஒரு கேஸு, ஆனாலும் எங்களையும் ஒரு பொருட்டாய் நீர் நினைத்து எங்களுக்கும் வாழ்வு தந்திருக்கிறீர், எங்களையும் வாழ வைத்திருக்கிறீர், இந்த வாழ்வு நீர் கொடுத்தது, இந்த வாழ்வை உமக்காக அர்ப்பணிக்கிறேன். இங்கு ஆண்டவர் பொன்னும் பொருளும் கேட்கவில்லை, உங்களுடைய சொத்து ஆஸ்தியை கேட்கவில்லை, உங்களுடைய இருதயத்தை கேட்கிறார். உங்கள் இருதயம் கர்த்தருக்கு உகர்ந்த ஒரு இருதயமாய் மாற்ற வேண்டும். நீங்கள் மாத்திரம் மாறினால் பத்தாது, உங்கள் பிள்ளைகள் மாற்றப்பட வேண்டும், உங்கள் விசுவாசிகள் மாற்றப்பட வேண்டும், உங்களுடைய சுற்றத்தார் உங்களுடைய உறவினர்கள் மாற்றப்பட வேண்டும். இப்படியேதான இந்த வார்த்தைகள் ஏதோ ஆண்டவருக்கு நீங்கள் கொடுக்கிறதாகவும் அதை ஆண்டவர் ஏற்றுக்கொண்டதாகவும் அதனால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறவர்களாக இந்த கால்குலேஷனை எல்லாம் தூக்கி போட்டுட்டு, ஆண்டவரே நான் ஒன்றும் இல்லாமல் இருந்தேன், என்னை நீர் உயர்த்திருக்கிறேன், என் வாழ்வை உமக்காக அர்ப்பணிக்கிறேன், நான் உமக்காக ஊழியம் செய்கிறேன், என் கால்களை வலுப்படுத்திருக்கிறேன், இந்த கால்கள் உமக்காக ஊழியத்துக்காக நடக்கும், என் கைகளை வலுப்படுத்திருக்கிறேன், இந்த கைகள் உமக்காக ஊழியம் செய்யும். இந்த வாஞ்சை நமக்குள்ளே இருக்க வேண்டும். தாவீது தன் பிள்ளைக்காக ஜெபிக்கிறார், வருந்துகிறார், ஆண்டவரிடம் எப்போதும் மன்றாடுகிற ஒரு தகப்பனாய் இங்கே இருக்கிறார். ஆண்டவரிடம் பேசுகிறார், எப்படி மனதுருகிறார் என்று நாம் பார்ப்போம். என் குமாரனாகிய சாலமோன் உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய சாட்சிகளையும் உம்முடைய கட்டளைகளையும் கை கொள்ளும்படிக்கு இவைகள் எல்லாவற்றையும் செய்து நான் ஆயத்த பண்ணின இந்த அரண்மனையை கட்டும்படிக்கு அவனுக்கு உத்தம இருதயத்தை தந்தருளும் என்று ஜெபிக்கிறான். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் கொடுக்கிறவராகவே இருக்கிறார். சத்தியமுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் சத்துவம் நிறைந்த தேவனாய் இருக்கிறார். இங்கே நாம் பார்த்திருக்கிறோம். இங்கே பாருங்க, உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும் என்று 12வது வசனத்திலே நாம் படிக்கிறோம். ஆகவேதான் தாவீது தன் பிள்ளைக்காக சாலமோனுக்காக இங்கே ஜெபிக்கிறவராய் இருக்கிறார். அதன் பின்பு தாவீது சபை அனைத்தையும் நோக்கி, இப்போது உங்கள் தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்திரியுங்கள் என்றான். அப்போது சபையார் எல்லாரும் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரித்து தலை குனிந்து கர்த்தரையும் ராஜாவையும்
பணிந்து கொண்டார்கள். நாம் கர்த்தருடைய பிள்ளையாய் இருக்கும் பொழுது மற்றவர்களால் நாம் புகழப்படுவோம், மற்றவர்களால் நாம் ஆதரிக்கப்படுவோம். கர்த்தர் நம்மை நடத்துகிறவராகவே இருக்கிறார். அதனால தான் சாலமோன் ஒரு நல்ல ஒரு அரசனாய் அவன் திகழ்ந்தான். தாவீது செய்த ஜெபத்தின் வெளிப்பாடுதான் அவன் நல்ல அரசனாக அவன் திகழ்ந்தான். யாருக்குமே இல்லாத ஞானத்தை கர்த்தர் சாலமோனுக்கு கொடுத்தார். பிரியமானவர்களே, ஒரு தாவீதை போல நீங்களும் நானும் மாற வேண்டும். பரிந்து பேசுகிறவராய், இரக்கப்படுகிறவராய் மாற வேண்டும். நாம் எது செய்தாலும் ஆண்டவரை முன்னிறுத்தி அவரை தலைவராக வைத்து நாம் ஜெபித்து நாம் தொடங்கும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் ஜெயமாய் மாற்றுகிறவராக இருக்கிறார். நான் காணிக்கையை பற்றி நான் இங்கே பேசவில்லை. காணிக்கை ஒரு பொருட்டே இல்லை ஆண்டவருக்கு. உங்களுடைய இருதயம், உங்களுடைய வாழ்க்கை அவருக்கு ஏற்றதான ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும். முற்றிலுமாய் உங்களையே நீங்கள் அர்ப்பணிக்கிற ஒரு வாழ்க்கை இருக்குமானால் அதை ஆண்டவர் அங்கீகரிப்பார். அதுக்குண்டான ஆசீர்வாதத்தை உங்களுக்கும் உங்கள் சந்ததியாருக்கும் தருவார். இப்படியாக தாவீது ஒரு நல்ல ஒரு தகப்பனாய் இருக்கிறார், நல்ல ஒரு அரசனாய் இருக்கிறார், எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு ராஜாவாக இருக்கிறார். எவ்வளோ பெரிய பதவி இருந்தாலும் பழைய நிலைமையை அவர் நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறார். இப்படியாய் நீங்களும் நானும் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறவர்களாய் இருக்க வேண்டும். பழைய வாழ்க்கையை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது ஆண்டவரே, நாங்கள் உமது கரத்திலிருந்து பெற்றுக்கொண்டோம். இதையே நாங்கள் உமக்கு திருப்பி கொடுக்கிறோம். உமக்கு முன்பாக நாங்கள் எங்கே போவோம்? நாங்கள் பரதேசிகளாய் இருந்தோம். நாங்கள் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்போம் என்ற நம்பிக்கை இல்லாமல் இருந்தோம். ஆனாலும் என் தேவன் எங்களை நீர் வாழ வைத்திருக்கிறீர். எனக்கும் ஒரு சந்ததியை கொடுத்திருக்கிறீர். இந்த சந்ததி உமக்கேற்ற ஒரு சந்ததியாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் என்று நீங்களும் நானும் முன்வருவோம். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன்.